Good morning students. Subject chemistry. Topic Unit 11 Atomic Structure. நம்ம லாஸ்ட் லெசன் என்ன பார்த்தோம்? மேட்டர் அரவுண்ட் அஸ் பார்த்தோம். மேட்டர் பற்றி பார்க்கும்போது எல்லா மேட்டருமே ஆட்டம்ஸ்னால ஆனதுன்னு பார்த்தோம். ஆட்டம் தான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். Just as a small child wants to take a toy apart to find out what is inside, scientists have for long been curious about the internal structure of an atom. இப்போ நம்ம ஒரு குழந்தை கையில் நம்ம ஒரு டாய் கொடுக்குறோம். அது என்ன பண்ணோம்? அதை உடனே அதை பிரித்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அது மாதிரி தான் சயின்டிஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஆட்டமுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. They wanted to find out what are the particles present inside an atom and how are these particles arranged in an atom. ஸோ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. ஆட்டம்குள்ளே என்னென்ன பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸ்பிளைனிங் திஸ் many scientists proposed various atomic models. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காக நிறையா சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, நிறைய அட்டாமிக் மாடல்ஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதாவது முன்மொழிந்தாங்க. We have learned Dalton's atomic theory and J.J. Thomson's model in class 8. நம்ம 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கிறோம் டால்டன் அட்டாமிக் தியரியும் J.J. தாம்சன் மாடல்லாம். Now we will learn about subatomic particles and the other atomic models to explain how these particles are arranged within an atom. ஸோ நம்ம இந்த லெசனில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டமில் இருக்கிற சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் பற்றியும் ஆட்டமுடைய மாடல் பற்றியும் நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி ஆட்டமில் அரேஞ்ச் ஆகிருக்குது, இதெல்லாம் நம்ம இந்த லெசன்லேருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அப்படின்னா நம்ம தமிழில் உட்கரு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி எக்கு முட்டையில் வந்து உட்கரு இருக்குது, அது மாதிரி ஆட்டமில் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸோட டிஸ்கவரி பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இன் 1911 லார்டு ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிறது சயின்டிஸ்டோட நேம். எ சயின்டிஸ்ட் ஃப்ரம் நியூசிலாந்து, அவர் வந்து நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர். பெர்ஃபார்ம்டு ஹிஸ் ஃபேமஸ் experiment of bombarding a thin gold foil with very small positively charged particles called alpha particles. He selected a gold foil because he wanted as thin layer as possible and gold is the most malleable metal. இந்த ரூதர்ஃபோர்டு என்ன பண்ணார் அப்படின்னா, கோல்டு ஃபாயில், அதாவது அந்த தகடு மாதிரி இருக்குது, தங்கத்தை எடுத்து நம்ம லேசாக மெல்லிய தகடு மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ணார், ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸை வந்து பாஸ் பண்ணார். அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, பாசிட்டிவ் அப்படின்னா ப்ளஸ். ஸோ அந்த கோல்டு ஃபாயில் வழியாக ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து எதுக்கு அந்த கோல்டு ஃபாயில் எடுத்தார் அப்படின்னா, அது வந்து கோல்டு தான் நம்ம ஈஸியாக தின் லேயராக மாற்ற முடியும். அதுக்கப்புறம் கோல்டு இஸ் த மோஸ்ட் மால்யபிள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், மால்யபிலிட்டி, டக்டைலிட்டின்னு. ஸோ அந்த கோல்டை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், தகடு மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்போ அந்த கோல்டு ஃபாயில் வழியாக ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து பாஸ் பண்ணும்போது அவர் என்னென்ன அப்சர்வ் பண்ணினார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் பாஸ்டு ஸ்ட்ரெயிட் த்ரூ த ஃபாயில். இந்த பிக்சர் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ், இப்போ அந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து இப்படி போகுது, அந்த ஏரோ மார்க் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் எங்கே போகுது, ஸ்ட்ரெயிட் த்ரூ த ஃபாயில். இந்த ஏரோ மார்க் ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுல மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து இந்த ஃபாயில் வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போகுது. சம் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வேர் ஸ்லைட்லி டிஃப்ளெக்டட் ஃப்ரம் தயர் ஸ்ட்ரெயிட் பாத். ஒரு சில ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் மட்டும் என்ன ஆகுது, கொஞ்சமாக என்ன ஆகுது, டீவியேட் ஆகுது, அதாவது கொஞ்சமாக விலகி ஸ்ட்ரெயிட்டான பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி போகுது. நெக்ஸ்ட்டு, வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் கம்ப்ளீட்லி பவுன்ஸ்டு பேக். பவுன்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ பந்தை வந்து செவுத்தில் அடித்தா அது என்ன ஆகும், அப்படியே திரும்பி நம்மளுக்கு வரும். ஸோ அது மாதிரி ஒரு சில ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் மட்டும் என்ன ஆகுது, திரும்பி வருது.
இதுதான் அவர் வந்து அந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக சொன்னது. நெக்ஸ்ட் பாருங்கள். லேட்டர் ரூதர்ஃபோர்ட் generalized these results of alpha particles scattering experiment and suggested a model of the atom that is known as Rutherford atomic model. இந்த பிக்சர் பாருங்க. deflection of alpha particle by a gold leaf. இப்போ அந்த ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை இது மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த பிக்சர் பாருங்கள். இது வந்து ரேடியத்திலிருந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து தின் கோல்டு ஃபாயில். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லூமினசன்ட் ஸ்க்ரீன் டு டிடெக்ட் ஸ்கேட்டர்டு ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ். அதாவது இந்த ரேடியம்லேருந்து வர்ற ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து இது லூமினஸ் அப்படிங்கிறது நல்ல ஷைனிங்கான ஒரு ஸ்க்ரீன். ஸோ அந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து இதில் வந்து படும்போது நம்மளுக்கு நல்லா தெரியறதுக்காக நம்ம இந்த ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரேடியமில் இருந்து வர்ற ஆல்ஃபா பார்ட்டிகிள் பீம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி போகும்போது மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து அந்த ஃபாயில் வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போகுது. அதுக்கப்புறம் a few alpha particles are slightly deflected. ஒரு சில ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து லைட்டாக டீவியேட் ஆகி போகுது. அதுக்கப்புறம் a very small number of alpha particles are significantly deflected. ரொம்ப ரொம்ப கம்மியான ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் தான் இது மாதிரி இந்த கோல்டு ஃபாயிலில் பட்டு திரும்பி வருது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வச்சு கடைசியாக ரூதர்ஃபோர்ட் வந்து அட்டாமிக் மாடல் அப்படின்னு ஒன்று வந்து சொல்கிறாரு. ஆட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு திஸ் மாடல், ஸோ ரூதர்ஃபோர்டோட மாடல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா த ஆட்டம் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் எம்டி ஸ்பேஸ். இப்போ இந்த ரூதர்ஃபோர்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு ஆட்டம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும், ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர் இது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிக்சர் வச்சு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். த ஆட்டம் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் எம்டி ஸ்பேஸ். இங்கே வந்து நிறையா எம்டி ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது ஆட்டமில் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு there is a positively charged mass at the center of the atom known as nucleus. அதாவது ஆட்டமுடைய சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு the size of the nucleus of an atom is very small compared to the size of an atom. அதாவது இந்த ஆட்டமுடைய சைஸை கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியஸோட சைஸ் வந்து என்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. The electrons revolve around the nucleus in closed circular paths called orbits. ஸோ அந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் அப்படின்னு என்னது, சுற்றிக்கிட்டே இருக்கிறது. ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றிட்டு இருக்கு. அந்த பாதைக்கு பேர் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்சர் பாருங்கள். இந்த மைனஸ் போட்டுக்கிறதெல்லாம் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு சர்க்குலர் பாத்தில் நியூக்ளியஸை சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு an atom is a whole is electrically neutral. அதாவது ஆட்டம் வந்து நியூட்ரல், நடுநிலையானது. அதுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. தட் இஸ் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் ஆர் ஈக்குவல். ஏன்னா இது வந்து ப்ளஸ் அப்படிங்கிறது ப்ரோட்டான்ஸ், அதில் இருக்கிற ப்ரோட்டான்ஸும் மைனஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான். ஸோ ஒரு ஆட்டமில் எவ்வளவு ப்ரோட்டான் இருக்குதோ அவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும். இப்போ 5 ப்ரோட்டான்ஸ் அப்படின்னா 5+, அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், 5 - 5 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 5 + 5 - என்ன ஆயிரும், நியூட்ரல் ஆயிரும். ஸோ அப்போ அந்த ஆட்டம் வந்து நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் ஆஃப் த ஆட்டம்
was somewhat like that of the solar system. இந்த ரூதர்ஃபோர்டோட மாடல் வந்து எது மாதிரி இருக்குது அப்படின்னா சோலார் சிஸ்டம் அது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டமுடைய ஸ்ட்ரக்சரும் இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் as in the solar system, the sun is at the center and the planets revolve around it. சோலார் சிஸ்டமில் சன் வந்து சென்டரில் இருக்கும், பிளானட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அந்த சன்னை வந்து சுற்றி இருக்கும். அது மாதிரி similarly in an atom the nucleus present at the center and the electrons revolve around it in orbits or cells. ஸோ அது மாதிரியே நியூக்ளியஸ் வந்து சென்டரில் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஆர்பிட்ஸ் அந்த பாதை வழியாக சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த ரூதர்ஃபோர்டுடைய அட்டாமிக் மாடலும் சோலார் சிஸ்டமும் ஒரே மாதிரி இருக்குது, சோலார் சிஸ்டம் மாதிரி இவரோட மாடல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ் இன் ரூதர்ஃபோர்ட் மாடல். இப்போ ரூதர்ஃபோர்ட் வந்து ஒரு ஆட்டமுடைய மாடல் இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுலேயும் லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா நம்ம மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். According to electromagnet theory, a moving electron should accelerate and continuously lose energy. Due to the loss of energy, path of electron may reduce and finally the electron should fall into the nucleus. அதாவது எலக்ட்ரோமேக்னட்டிக் தியரி படி பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் என்ன ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மூவ் ஆகிட்டு இருக்கும்போது கண்டினியூஸாக மூவ் ஆகும்போது அது வந்து எனர்ஜி என்ன பண்ணிடும், லாஸ் பண்ணிடும். ஸோ இந்த எனர்ஜியை லாஸ் பண்ணதுக்கப்புறம் அது எங்கே வரும் அப்படின்னா இந்த பிக்சர் பாருங்கள், இந்த ஏரோ மார்க் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே வரும்போது அதனுடைய எனர்ஜி என்னதுன்னு சொல்கிறாங்க, லாஸ் ஆகுது. அப்போ அது எனர்ஜி லாஸ் ஆகி கடைசியாக அந்த நியூக்ளியஸ் வரும்போது அது என்ன ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸில் விழுந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. If it happens so, atom becomes unstable. ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் இல்லாமையே போயிடும், பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்காது. ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்படி வந்து எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும்போது எனர்ஜி லாஸ் ஆகங்காட்டி அந்த ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஸ்டேபிளாக இருக்கணும், பட் ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள். ஆனால் ஆட்டம்ஸ் எல்லாமே ஸ்டேபிளாக தான் இருக்கும். Thus Rutherford's model failed to explain the stability of an atom. அதனால் என்ன பண்ண முடியலன்னா ஆட்டமுடைய ஸ்டெபிலிட்டியை வந்து அவர்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இந்த ரூதர்ஃபோர்டு அட்டாமிக் மாடல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். நீல்ஸ் போர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஆட்டமுடைய மாடல் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறார். இன் 1913 நீல்ஸ் போர் எ டேனிஷ் ஃபிசிக்ஸ்ட், அதாவது டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட், எக்ஸ்பிளைன்ட் த காசஸ் ஆஃப் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர். இவர் வந்து ஆட்டமுடைய ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்லி ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். த மெயின் போஸ்டுலேட்ஸ் ஆர், அதாவது இவருடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட போஸ்டுலேட்ஸ், அதாவது சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த நீல்ஸ் போருடைய அட்டாமிக் மாடல் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இன் ஆட்டம்ஸ் த எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஸ்டேஷ்னரி சர்க்குலர் பாத்ஸ் called orbits or cells or energy levels. இப்போ ஆட்டமில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி சுற்றுது அப்படின்னா நியூக்ளியஸை சுற்றி வருது, ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது. அந்த பாதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்பிட்ஸ், செல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சர் பாருங்கள், ப்ளூ கலராக இருக்கிறது நியூக்ளியஸ். இந்த KLMN அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் செல்ஸ் அல்லது ஆர்பிட்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நியூக்ளியஸை எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் பாயிண்ட்டு,
while revolving around the nucleus in an orbit, an electron neither lost nor gains energy. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றும் போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜி வந்து லாஸ் ஆகிறதும் கிடையாது, எனர்ஜி வந்து கெயின் எடுத்துக்கிறதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. An electron in a cell can move to a higher or lower energy cell by absorbing or releasing a fixed amount of energy. அதாவது இந்த சர்க்குலர் பாத்தில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையர் லெவலில் இருந்து லோயர் லெவலுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது அந்த எலக்ட்ரான் வந்து அதனுடைய பாத்தில் இருந்து வேறு பக்கம் போகும்போது ஒன்றா எனர்ஜியை எடுத்துக்கும், இல்லைன்னா எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், the orbits or cells are represented by the letters K, L, M, N or the numbers n is equal to 1, 2, 3, 4. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிற அந்த பாத், அதை நம்ம ஆர்பிட்ஸ் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா லெட்டர்ஸ் KL, MN அல்லது நம்பர் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. பிக்சரில் பாருங்கள், எனர்ஜி லெவல்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம், போர்ஸ் மாடல், நீல்ஸ் போருடைய மாடல் இது. The orbit closest to the nucleus is the K cell. நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிற ஆர்பிட் வந்து ஃபஸ்ட்டு என்னது? K cell. It has the least amount of energy and the electrons present in it are called K electrons. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாத் ஃபஸ்ட்டு ஒன் K cell அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் ஸோ ஆன் வித் த சக்ஸசிவ் செல்ஸ் அண்ட் தயர் எலக்ட்ரான்ஸ். இதிலிருந்து அடுத்த ஆர்பிட் போக போக கேக்கு அடுத்தபடியாக எல் இருக்குது. ஸோ அங்கே வந்து அதனுடைய எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் எம் செல்லில் அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ ஹையர் ஆர்டருக்கு போக போக அதனுடைய எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்? எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக இருக்கும். These orbits are associated with fixed amount of energy. So Bohr called them as energy level or energy cells. ஸோ அதனால தான் போர் என்னங்கிறாரு அப்படின்னா, இந்த செல்ஸ் ஒவ்வொன்றும் அடுத்தபடியாக போக போக எனர்ஜி லெவல்ஸ் அதிகமாகுது, அதனால அதை நம்ம எனர்ஜி லெவல் ஆர் எனர்ஜி செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர் மாடல். இந்த நீல்ஸ் போர் கண்டுபிடிச்ச இந்த அட்டாமிக் மாடல்லையும் லிமிட்டேஷன்ஸ், அதாவது மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன் மெயின் லிமிட்டேஷன் வாஸ் தட் திஸ் மாடல் வாஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு hydrogen and hydrogen like ions. It could not be extended to multi-electron nucleus. அதாவது எலக்ட்ரான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த போர்ஸோட மாடல் வந்து சூட் ஆகுது. இப்போ ஒரு சில எலமெண்ட்ஸ்க்கு நம்ம அட்டாமிக் நம்பர் அதிகமாக எலக்ட்ரானோட எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ அது மாதிரி நிறையா எலக்ட்ரான் இருக்கிற நியூக்ளியஸ் அந்த எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த இந்த போர்ஸ் மாடல் வந்து சூட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ் பற்றி பார்க்கலாம். நியூட்ரான்ஸ் வந்து எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க. இப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டோம்னா அதில் என்ன இருக்கும்? எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்கும். அதில் நியூட்ரானுடைய டிஸ்கவரி பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம்? ரூதர்ஃபோர்ட் அண்டு நீல்ஸ் போர் அவருடைய அட்டாமிக் மாடல் பற்றி பார்த்தோம். அதில் என்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இதை நீங்கள் இந்த டூ மாடல்ஸை வந்து ரீகால் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.